Good morning, everyone. I am Dr. K. Pushpam, postdoctorate assistant professor in sociology. Now we are discussing about secondary group. In this continuation of prime types of social group. So first we are discussed in the primary group. Then now we are discussing about secondary group. What is secondary group? The secondary group refer to a formal and impersonal group which there is little intimacy or mutual understanding. Example, business organization, political parties, labor union, etc. ஸோ இந்த இரண்டாம் நிலை குழு என்பது ஃபார்மலாக இருக்கும், பட் இம்பர்சனல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இம்பர்சனல்னால் தேர் இஸ் நோ டீப் இன்டிமேஷன் ஃபார் தியர் குரூப் மெம்பர்ஸ். ஸோ தேர் இஸ் அ லிட்டில் இன்டிமேசி. இந்த ஒரு சிறிய அளவிலான ஒரு அந்த பிணைப்பு தான் வந்து இந்த குரூப்பில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த பிணைப்புமே வந்து இணைப்புமே வந்து அவங்களோட நோக்கத்தின் அடிப்படையிலோ இல்லை நாம் என்ன செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த குரூப் மெம்பர்ஸ் அண்ட் த குரூப் மெம்பர்ஸ் ஹேஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கான ஒரு பரஸ்பர புரிதல் மனப்பான்மை வந்து அங்கே இருக்கும். எடுத்துக்காட்டாக பிஸ்னஸ் மேன்ஸாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் லேபர் யூனியன் எக்ஸட்ரா. ஸோ இவங்கெல்லாம் வந்து இரண்டாம் நிலை குழுவில் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மெம்பர்ஸ் இஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல் அண்ட் தேர் இஸ் ஒன்லி இன்டைரக்ட் எக்ஸர்ஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அமாங்கஸ்ட் தெம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த செகண்டரி குரூப் மெம்பர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிஃபிஷியல் என்ன நோக்கத்திற்காக நம்ம செயல்படுவது, எதை செய்யணுங்கிறதுக்காக நம்ம ஒன்று கூறது, நம்மளோட கோல் என்னவோ அதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு போகக்கூடியதாக இந்த செகண்டரி குழுவானது இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்டென்ஷன், இதை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம மீட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்டைரக்டாக நம்மளால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சாலும் அதில் நம்ம பண்ணலாம். தெர் இஸ் நோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இன் த செகண்டரி குரூப், அதுவும் வந்து நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டெஃபினிஷன் ஆஃப் த செகண்டரி குரூப். ஸோ ஹவு டு வி ஆர் டிஃபைன் த செகண்டரி குரூப் அப்படின்னு பார்த்தோன்னா, secondary groups are those that are relatively casual and impersonal in their relationship. Relationships in them are usually competitive rather than mutually helpful. This is defined by PH Landis. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, செகண்டரி இரண்டாம் நிலை குழு என்பது ஒரு கேஷுவலாகவோ இல்லை இம்பர்சனலாகவோ இருக்கும். இம்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வில் பி மெயின்டைன் இந்த செகண்டரி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூஸ்வலி காம்படிட்டிவ் இருக்கும் ரேதர் தென் மியூச்சுவல் ஹெல்ப். அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு காம்படிட்டிவான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஏன்னா நான் முன்னுக்கு வரேன்னா நீ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன்னா இரண்டாம் நிலை குழுவுக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து நம்மளோட பிஸ்னஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நார்மலி தட் பீப்புள் ஹேஸ் அ காம்படிட்டிவ் இன் நேச்சர். யார் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணுறாங்க, யார் வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் another definition, it is defined by Augban. The groups which provide experience lacking in intimacy are called secondary group. ஸோ இவர் என்ன டிஃபைன் பண்ணுறார் அப்படின்னா, இந்த குரூப் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்ததாக அனுபவம் இல்லாது என்ன உறவின் அடிப்படையில் என்ன ஒரு இது இல்லையோ அது வந்து இங்கே இருக்காது. அதாவது ஒரு பிணைப்போ இல்லை நம்ம வந்து இவங்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, இவங்களும் ஹியூமன் நேச்சர் தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் வில் நாட் அவைலபிள் இன் த செகண்டரி குரூப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னது செகண்டரி குழு என்று நாம் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்டரி குரூப். இரண்டாம் நிலை குழுவோட அந்த சாரம்சங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இட் இஸ் அ ஃபார்மல் அண்டு இன்ஃபார்மல் ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்து ஃபார்மலாக இருக்கும் அண்ட் இம்பர்சனலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் த குரூப் டஸ் நாட் எக்ஸர்ட் எனி ப்ரைமரி இன்ஃப்ளூயன்ஸ் அப்பான் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இந்த இரண்டாம் நிலை குழுவானது எந்தவித ப்ரைமரி குழுவோட இன்ஃப்ளூயன்ஸையும் வந்து யூஸ் பண்ணாது. ஏன்னா இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த கோல் ஓரியன்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஓரியன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தனிப்பட்ட உறவு பாசங்களுக்கு வந்து இடம் கிடையாது என்பது இந்த இரண்டாம் நிலை குழுவுக்கு பொருந்தும். தென் they do not meet face to face. இந்த செகண்டரி இரண்டாம் நிலை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் நேரடியாக முகத்திற்கு நேராக தொடர்பு கொள்ள வேண்டியது என்பது அவசியமில்லை. ஏன்னா தே ஆர் ஆல்வேஸ் அட்டாச் டு த கோல் ஓரியன்ட் ஆக்ஷன், அதில் வந்து அவங்க ஒன்றி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் தே பெர்ஃபார்ம் their ஜாப்ஸ், கேரி அவுட் their ஆர்டர்
pay their dues and still may not see each other face to face. ஸோ அவங்களோட வேலை என்ன பண்ணணும், எதுக்கு வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க கவனமாக இருப்பாங்களே ஒழிய நம்ம நேருக்கு நேராக பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மெயின் ஒரு கோலாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த செகண்டரி குரூப் வந்து லார்ஜ் இன் சைஸ். அந்த குழுவோட அளவு வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். பிகாஸ் த குரூப் ஹேஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இது எங்கே உலக அளவில் எங்கே வேணாலும் பரவி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வில் டெவலப் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிங்கிற போது இது வந்து ரொம்ப லார்ஜ் இன் சைஸில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஒப்பீனியன் ஆஃப் மெம்பர்ஷிப். இந்த ஒப்பீனியன் ஆஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது இந்த மெம்பர்ஷிப் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த செகண்டரி குரூப் இஸ் நாட் கம்பல்சரி. ஸோ இந்த எல்லா விதமான இரண்டாம் நிலை குழு நபர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே வி கெட் த ஒப்பீனியன் ஃப்ரம் த செகண்டரி குரூப் மெம்பர்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் த ஒப்பீனியன் வில் பி செலக்டட் தென் அக்கார்டிங் டு பிஹேவ் இட். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி, ஏன்னா இந்த குரூப் வந்து ரொம்ப வைடராக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நம்ம ஒப்பீனியன் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் கிடையாது. அதனால் மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ். இதில் ஒரு சில மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து இன்ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. Due to lack of intimate relations among us themselves and large size of the groups, some of the members of the secondary group are active while others are inactive. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இன்ஆக்டிவ் ஆக்டிவ்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப என்ன நம்ம பண்ணணும் எதை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சரி மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க நம்ம ஏன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாம் கூட நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ செகண்டரி குரூப். ஏன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க, எல்லாருமே வந்து ஒரு இஷ்யூஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குழுவில் ஒரு 10 பேர் இருக்கும் அப்படின்னா 5 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை இஷ்யூவை வந்து சீரியஸாக பேசுவாங்க. அதுலேயும் 3 பேர் அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்னன்னு எடுப்பாங்க. அதுலேயும் 2 பேர் கமெண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு போயிடுவாங்க. தட் இஸ் அ செகண்டரி குரூப் ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் ஃபார்மல் ரூல்ஸ். The secondary group has a formal rules. எல்லாம் வந்து இந்த செகண்டரி குரூப்ஸ் ரெகுலேட்டட் பை ஃபார்மல் ரூல்ஸ். அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் த குரூப் வில் பி ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். A formal authority is set up and clear cut of division of labor is made. இந்த ஃபார்மல் அத்தாரிட்டி செட்டப் வந்து அங்கே இருக்கும். தென் அதிலிருந்து யார் யாருக்கு என்ன மாதிரியான டியூட்டிஸ் அண்ட் ரூல்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பை த குரூப் அத்தாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தென் இன்ஃபேக்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ செகண்டரி குரூப் டிபெண்டன்ஸ் அப்பான் இட்ஸ் ஆர்கனைசேஷன். அந்த குரூப்போட நிலைப்புத்தன்மை என்பது குழுவோட அமைப்பு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் இருக்கோ அதை பொறுத்து தான் அது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டேபிளாக அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஓரியன்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் வில் பி ஃபங்க்ஷன்ஸ் இன் த லாங் டேர்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தென் கோல் ஓரியன்ட். The main purpose of a secondary group is to fulfill a specific function. For example, status of individual depends on his personal qualities or birth. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறோம், இரண்டாம் நிலை குழு என்பது தங்களோட குழுவோட நோக்கங்களின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. என்ன நோக்கத்தை வரையறுத்துள்ளார்களோ அதை அடிப்படையாக வைத்து அந்த செயல்பாட்டிற்கு மட்டுமே இதோட செயல்பாடு வந்து இருக்கும். என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து இந்த செகண்டரி குழுவானது செயல்படும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைமரி குரூப் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகண்டரி குரூப். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் இந்த செகண்டரி குரூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது the organized functioning with set rules and regulations, clear-cut authority and division of labor among us, its member has facilitate efficient achievement of its goal. ஸோ என்ன இந்த ஆர்கனைசேஷனுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அத்தாரிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுவோம். அத்தாரிட்டி என்ன சொல்கிறதோ அதுபடி தான் நாம் செயல்பட்டு அதன் நோக்கங்களை நாம் அடைவதாக இருக்கும். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு டு ரெகுலேட் த குரூப் மெம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கான அத்தாரிட்டி playing an important role in the secondary group. Then these groups provide greater channels of opportunity for development of individual talents.
இந்த இரண்டாம் நிலை குழு வந்து ரொம்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டேலண்ட், அவங்கவுங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ தட் டேலண்ட் வில் பி யூஸ்ட் இன் த செகண்டரி குரூப், தென் பேஸ்ட் ஆன் தேர் அச்சீவிங் தேர் கோல்ஸ், இந்த குரூப் கோல்ஸை வந்து அதன்படி நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். தென் a secondary group broadens the outlook of its members beyond the vested interest of the primary group. இந்த செகண்டரி குரூப்ஸ் வந்து ரொம்ப ப்ராட் அண்ட் அவுட்லுக்காக இருக்கும். ரொம்ப ஸ்போக்கனாக வந்து அவங்க டார்கெட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, எதெல்லாம் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம திங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பியாண்ட் த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரைமரி குரூப், இந்த ப்ரைமரி குரூப்பில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து ரொம்ப ப்ராடண்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தென் it is more universal in its judgment than primary group, which is influenced by local custom and personal attitudes. ஸோ இந்த செகண்டரி குழுவாகப்பட்டது இட் இஸ் மோர் யூனிவர்சல் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப யூனிவர்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த ப்ரைமரி குரூப் விச் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லோக்கல் கஸ்டம் அண்ட் பர்சனல் ஆட்டிடியூட்ஸ். ஆனால் ப்ரைமரி குழு என்பது என்ன லோக்கல் கஸ்டம் இருக்குது, அவங்களோட பர்சனல் ஆட்டிடியூட்ஸ் என்ன, இல்லை அந்த ஃபேமிலியோட ஆட்டிடியூட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் இரண்டாம் நிலை குழுவில் வந்து எல்லாத்தையும் நாம் இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் இட் மே ஷேட்டர் த பாண்ட்ஸ் ஆஃப் ப்ரொவிஷனலிசம் அண்டு காஸ்டிசம். ஸோ இங்கே வந்து என்னது, இட் இஸ் ஏ பாண்ட்ஸ் ஆஃப் செகண்டரி குரூப் அப்படிங்கிறது ப்ரொவிஷனலிசம், எதெல்லாம் நமக்கு தேவையோ அதன் அடிப்படையிலும் இல்லை ஒரு காஸ்டிசத்தின் அடிப்படையிலும் நம்ம சேர்ந்திருப்பதாக கூட இந்த இரண்டாம் நிலைக்குழு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செகண்டரி குரூப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைமரி குரூப்புக்கும் செகண்டரி குரூப்புக்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்கும், ஒவ்வொன்றும் வந்து எப்படி வந்து வேறுபடுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சைஸ், குழுவோட அமைப்பு விகிதம், இந்த எவ்வளோ பிக் சைஸா இல்லை ஸ்மால் சைஸா அப்படிங்கிறத வச்சு ரெண்டு வேறுபடும். ப்ரைமரி குரூப் வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் ஏரியா, யூஸ்வலி டிஃபைன்டு ஏரியா லைக் ஃபேமிலி ஸ்டடி குரூப், இதுக்குள்ளே மட்டும்தான் ப்ரைமரி குரூப் இருக்கும். தென் செகண்டரி குரூப் வைட் ஸ்ப்ரெட் இன் சைஸ் அஸ் வெல் அஸ் ஏரியா, ரொம்ப பெருசளவில் இருக்கும், அது வந்து ஏரியா அளவுலேயும் ரொம்ப வேர்ல்டு லெவலில் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தென் டைப்ஸ் ஆஃப் கோஆப்பரேஷன், ப்ரைமரி குரூப் வந்து டைரக்ட் இன்டிமேட் பாண்டிங் இருக்கும், நேரடி தொடர்பில் இருக்கும். செகண்டரி குரூப் வந்து இன்டைரக்ட் டு அச்சீவ் ஒன்லி குரூப் அப்ஜெக்டிவ் அண்ட் நோ பர்சனல் பாண்டிங், இன்டைரக்டாக வந்து அவங்களோட குரூப்போட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட நோ பர்சனல் பாண்டிங், தனிப்பட்ட முறையில் எந்தவித ஒரு சேர்ப்பு வந்து இரண்டாம் நிலை குழுவில் இருக்காது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், எந்த மாதிரி அமைப்பு விதத்தில் அது வேறுபட்டுள்ளது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரைமரி குரூப், இட் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர், no detailed rules are drafted and members work spontaneously in adjustment with each other. ப்ரைமரி குரூப் வந்து இன்ஃபார்மல் ஸ்ட்ரக்சர், எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், எப்போ வேணாலும் வரலாம், சண்டை போடலாம், போகலாம், இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து எந்தவித ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து இருக்காது. ஆனால் வந்து ஒர்க் வந்து ஸ்பான்டேனியஸ்லியாகவும் இருக்கும், அதே சேம் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் வில் பி ஈச் அதர், இதில் ப்ரைமரி குரூப்பில். தென் செகண்டரி குரூப் அப்படின்னும் போது இட் இஸ் ரெகுலேட்டட் பை அ செட் ஆஃப் ஃபார்மல் ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே இருக்கோ அதுபடி தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே தேர் இஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் வித் ஈச் அதர் இன் த செகண்டரி குரூப். தென் a formal authority is set up with designated powers and clear-cut division of labor among its members. ஸோ ஃபார்மல் அத்தாரிட்டி ஒருத்தர் இருப்பார், நம்மளுக்கு என்ன செய்யணும் அவருக்கான பவர் அவர்கிட்ட இருக்கும், அந்த பவரை யூஸ் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிவிஷன் ஆஃப் லேபரையும் வந்து நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் ரிலேஷன்ஷிப், ப்ரைமரி குரூப்பில் வந்து டைரெக்டாக இருக்கும், பர்சனலாக இருக்கும், ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வில் பி மெயின்டைன் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்டரி குரூப்பில் வந்து இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப், நாட் ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப், தென் தட் ரிலேஷன்ஷிப் வில் பி மெயின்டைன் இன் த ஃபார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவங்களோட இதில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் தி என்னது செகண்டரி குரூப்ஸ்க்கும் ப்ரைமரி குரூப்புக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தென் இப்போ நம்ம பார்த்தது வந்து செகண்டரி குரூப்னால் என்ன, அதோட எலிமெண்ட்ஸ் என்ன, டெஃபனிஷன் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தென் ப்ரைமரி குரூப்புக்கும் செகண்டரி குரூப்புக்கும் என்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ரைமரி அண்ட் செகண்டரி குரூப் என்பது இந்த அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் நேச்சுரல் டைஸ் அதை அடிப்படையாக வைத்து நம்ம
வகைப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.